அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம சாம்பலில் இருந்து வந்த சித்தர் கோரக்கரையை பற்றி பார்ப்போம். மனித உடல் கூறுகளை பற்றி சித்தர்கள் பாடலாக பாடி வைத்திருக்கிறார்கள். ஐம்பூதங்களால் ஆன உடம்பில்தான் எத்தனை ஓட்டைகள், 9 வாசல்கள் என்பது நவத்வாரங்கள், 2 கண்கள், 2 நாசி துவாரங்கள், 2 செவி துவாரங்கள், வாய், சிறுநீர் துவாரம், மலதுவாரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடலில் உள்ள ரோமங்களிலும் துவாரங்கள் உள்ளன. 3.5 கோடி துவாரங்கள் இருப்பதாக சித்தர்கள் கூறுகிறார்கள். நரம்புகளின் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 72,000. அசைகின்ற நரம்புகள் 46. உடலை தாங்கி நிறுத்துவது முதுகெலும்பு தண்டு. 8 நீண்ட எலும்புகளும் இணைக்கப்பட்ட எலும்புகளும் 70 உள்ளன. விஞ்ஞான காலத்திற்கு முன்பே உடல் கூறுகளில் இரகசியங்களையும், ஏதாவது ஒரு பாகத்தில் பழுது ஏற்பட்டால் செய்ய வேண்டிய சிகிச்சைகளையும் அறிந்தவர்கள் சித்தர்கள். சிவனுக்கு சித்தன் என்ற பெயரும் உண்டு. மனிதருக்குள்ளே மாயப் பிறப்பெடுத்து தெய்வீக நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள். வட இந்தியாவைச் சேர்ந்த கோரக்கர் என்ற சித்தரை பற்றி பார்ப்போம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூ உலகில் சஞ்சாரம் செய்வது வழக்கம். அப்படி ஒரு முறை பூ உலகம் வந்தபோது கடற்கரையில் அமர்ந்து சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்தார். பார்வதி தேவி சற்று நேரம் தூக்கத்தில் ஆழ்ந்தார். அதை அறியாத சிவபெருமான் மந்திரத்தை உபதேசித்து கொண்டே இருந்தார். கடற்கரையின் ஓரத்தில் பெரிய மீன்களுக்கு பயந்து ஒரு மீன் குஞ்சு தண்ணீரில் இருந்தது. அப்போது அந்த மீன் குஞ்சு சிவபெருமான் கூறிய தாரக மந்திரத்தை கேட்ட அந்த மீன் குஞ்சு மனிதனாக மாறியது. இதை பார்த்த சிவபெருமான் மீனாக இருந்து மனிதனாக மாறியவருக்கு மச்சேந்திரன் என்ற பெயரை சூட்டினார். ஞானத்தை போதித்தார். ஞானம் பெற்ற மச்சேந்திரன் சித்தராகி ஞான வழிகளை மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். ஒரு கிராமத்தை சித்தர் மச்சேந்திரர் கடந்தபோது ஒரு வீட்டு வாசலில் கவலையோடு ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அவள் சித்தரை பார்த்ததும் அவசரமாக உள்ளே சென்று உணவை எடுத்து வந்து அவருக்கு கொடுத்தாள். அவளது முகவாட்டத்தை பார்த்த சித்தர், "உனக்கு என்னம்மா மனக்குறை?" என்று கேட்டார். "எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை" என்றாள் அவள். இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.